மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், புளியோரை செய்கிற மாதிரி கோவக்காய் சாதம் செஞ்சு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி கோவக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண பிறகு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து பவுல் வச்சு நல்லா ஹாஃப் குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் 4லேருந்து ஒரு 5 பூண்டு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு மிக்சியில்